எவ்ரிவன் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஐஎன்எம். ஓகேவா? ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய 6th கிளாஸ்ல ஓகே 6th கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஐஎன்எம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 கொண்டாடுறது தான். பேஜ் நம்பர், அதாவது புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 125ல வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஐஎன்எம் வந்து பேஜ் நம்பர் இங்கே பாருங்க 125ல இருக்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எது படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் பாக்ஸஸில் இருக்கிறது கேட்டுக்கோங்க, படிச்சுக்கோங்க. மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி, இது அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் குகையில வாழ்ந்த இந்த பிரான்ஸ் சேர்ந்த மக்கள் வந்து அவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அங்கே அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் பிரான்ஸ் மக்கள், அதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது நீங்க படிச்சா புரியும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் லெசன். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து எந்த லெசன்னா செகண்ட் லெசன், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நீங்க லைக் படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல எதுவும் இல்லைங்க. இப்போ நீங்க 6th ஐஎன்எம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது நான் இன்னைக்கு வந்து டூ பார்ட்டா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ மட்டும் அப்லோட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு 3 லெசன்ஸ் தான் இருக்கும். அந்த 3 லெசன்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட்டா நம்ம எது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன். அந்த ஐஎன்எம் போர்ஷன்ஸ் அதுதான். ஓகே, ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். வரலாறு என்ற சொல் வந்து கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்துடலாம். செகண்ட் லெசன்ல பேஜ் நம்பர் 125ல இந்த பாக்ஸஸ்ல இருக்கு இல்லையா, இதைதான் வந்து நீங்க படிக்க வேண்டியது. இதுதான். இப்போ விழுப்புரத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா கீழ்வலை. ஸோ கீழ்வலையில இருக்கக்கூடிய பழங்கால பாறை. ஓகேவா? அது எங்கன்னு கேட்டா விழுப்புரம். ஸோ நான் நோட்ஸ் வந்து ஷார்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சிட்டாலே உங்களுக்கு போதுமானதுங்க. இதுல படிச்சுட்டு நீங்க சும்மா வேணா புக் பார்த்தாலே போதும். ஈஸியா இதுல எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த டாபிக் என்னன்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய லெசன் எத்தனாவது? லெசன் நம்பர் 2. ஓகேவா? செகண்ட் லெசன். ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் பேஜ் நம்பர் 125ல இந்த டாபிக் இருக்கு. என்ன? தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள். கீழ்வலை அப்படிங்கிற இந்த பாறை. ஓகேவா? இங்க பாருங்க, பாறை ஓவியம் தான் இது. பாறையில வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இது எல்லாமே. ஸோ கீழ்வலை அப்படின்ற இந்த பாறை ஓவியம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா விழுப்புரம். விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாறை ஓவியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, சாரி, அது என்னன்னு கேட்டா கீழ்வலை அப்படின்ற இடத்துல. ஸோ விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இங்க நீங்க வந்து நம்மளுக்கு சாய்ஸ் உசிலம்பட்டி, மதுரை இந்த மாதிரி எது கொடுத்து கேட்கலாம். நம்ம வந்து கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். இதுதான் கீழ்வலை அப்படிங்கிறது விழுப்புரம், உசிலம்பட்டி, மதுரை. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். குமுதிபதி, கோவை, மாவடைப்பு, கோவை, பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 149ல இருக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பூம்புகார் நகருங்க. இது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்டோரியா தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். நீங்க ஸ்டோரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா நாகரிகம். ஓகேவா? நாகரிகம் அப்படின்னா அது வந்து மெசபடோமியா. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஈராக்ல 6500 வருடங்களுக்கு முன்ன இருந்தே. சோழர்களின், சேர சோழ பாண்டியன் நமக்கு தெரியும் இல்லையா, இதுல சோழர்களின் துறைமுகம் எது அப்படின்னு கேட்டா பூம்புகார். ஓகே, அப்ப பூம்புகார் துறைமுகம் யாருடையது? சோழர். ஓகே, சோழர்களின் துறைமுகம். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று எது? பூம்புகார். நம்ம இப்ப பாக்குறது எது? ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்ம இப்ப பாக்குறது வந்து பூம்புகாரை பத்தி தான். ஓகேவா? செகண்ட் பார்ட்ல மதுரையை பத்தி வரும். ஓகே, பாண்டிய மன்னன் மதுரை. இப்போ வந்து சோழர்களுடைய பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று பூம்புகார் நகரம். காப்பிய மாந்தர்களான கோவலன் கண்ணகி பிறந்த இடம் எது? பூம்புகார். துறைமுகம் நகரம் அப்படின்னா அதுவும் பூம்புகாரை தான் சொல்லுவாங்க. அதாவது துறைமுகம் நகரம்ங்கிறது அவ்வளோ நல்ல பிசினஸ் வணிகம் வந்து அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. எங்க? பூம்புகார்ல. அப்போ துறைமுகம் நகரம் எது? பூம்புகார் நகரம். வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது எது? இந்த பூம்புகார் அமைந்திருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன், ஸோ இதுல 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 5th பாயிண்ட், காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. ஓகே, புகார் அதாவது பூம்புகார் இருக்கு இல்லையா, அதற்கு இனியொரு பெயர் தான் வந்து காவிரி பூம்பட்டினம். ஓகே, அடுத்தது சங்ககால சோழ அரசின் துறைமுகம் தான் பூம்புகார். இது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே வரும். பட் இங்க கொஞ்சம் டீடைலா கொடுத்திருக்காங்க. என்ன டீடைல்னா, சோழ அரசன் வந்து யாரு? சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. அப்ப சங்ககால சோழ
அரசின் துறைமுகம் பூம்புகார்ல அமைஞ்சிருக்கு. பூம்புகார் துறைமுகத்தில் பிசினஸ், இது நான் சொல்லிடுறேங்க, பிசினஸ் அதுதான் சொன்னால வணிகம் வந்து ரொம்ப சிறந்த நடந்துட்டு இருந்துச்சு, அங்க அவ்வளவு நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி பூம்புகார்ல நல்ல பிசினஸ் வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் அப்புறம் மணிமேகலை இதில் இருந்தும் அறிந்து கொள்ளலாம். அதாவது பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் இரட்டை காப்பியம் நூலான சிலப்பதிகாரம் மணிமேகலை, இந்த நூல்கள்ல பூம்புகாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய அந்த வணிகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அததான் வந்து இதுல சொல்றாங்க பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. எது? பட்டினப்பாலை நூலும் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுதான் ஆதாரம் அப்படிங்கிறது. 9th வந்து என்னன்னா, கண்ணகி அப்புறம் கோவலன் பிறந்த ஊர் தான் வந்து இந்த பூம்புகார் அப்படிங்கிறது. நம்ம பார்த்தோம்ல, காப்பிய மாந்தர்கள் அப்படின்னு கேட்டா யார் அது? கோவலன் மற்றும் கண்ணகி இல்லையா? அப்போ கண்ணகி அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய தந்தை, அவர்களுடைய பெயர் என்னன்னா மாநாயக்கன் அப்படிங்கிறது. இந்த மாநாயக்கன் அப்படிங்கிற இந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னா பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இது வந்து பிவைக்குங்க, இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இன்னும் கேட்கலாம். எது? இந்த கோவலனின் தந்தை பெயருடைய மீனிங், ஓகேவா? அதுவும் கண்ணகி இதுவும். ஸோ கோவலன் தந்தை, அவங்களுடைய தந்தை பெயர் என்னன்னா கோவலன், மாசாத்துவன். அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னா பெருவணிகன், ஓகேவா? அந்த பெயருடைய அர்த்தம் பெருவணிகன். இதிலிருந்து பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும், அதாவது வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது தெரிய வருகிறது, ஓகேவா? தெளிவாகிறது. அடுத்தது, பூம்புகார் வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வியாபாரத்துல வந்து சிறந்து விளங்கினாங்க இல்லையா? ஆனா அவங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நேர்மையா தான் இருக்கும் அவங்க வியாபாரம். ஏமாத்துறது, விலை கூடுதலா வச்சு வாங்குறது, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் தான் பூம்புகார் வணிகர்கள். யாரு? பூம்புகார் வணிகர்கள். சரியான விலையில் விற்பனை, அதாவது அவங்களுடைய குட்ஸ் இருக்கு இல்லையா, பொருட்கள் செய்தார்கள் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. இதுக்கும் சாட்சியது பட்டினப்பாலை நூல், சரியா? நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அதேதான். அடுத்தது, பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணார், சரியா? இவர் வந்து கிமுன்னா தெரியும்ல, கிறிஸ்துவர் பிறப்புக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டினை சேர்ந்தவர், ஓகேவா? யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணார். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அப்பவே வந்து பூம்புகார் வந்து அவ்வளோ சிறப்பா இருந்திருக்கு அப்படிங்கறது தான் சொல்ல வர்றாங்க. அதாவது புகாரின் தொன்மை, அதாவது பழமை பற்றி கூறுகிறது. ஏன்னா அவங்களுடைய ஆத்தர் யாரு? அதை அந்த உருத்திரங்கண்ணார் அவர் வந்து பிறந்தது இந்த டைம்ல. ஸோ அதை வச்சுதான் வந்து இதை சொல்றாங்க. அடுத்தது வந்து இதுவும் பிவைக்யூல கேட்கப்படுற கேள்வி, ரிப்பீட்டடா கேட்கப்படுறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் இப்போ எடுத்திருக்கிறது எல்லாமே அப்படிதான். ஸோ நீங்க இதை படிச்சாலே போதும், இது அப்படியே தான் புக்ல இருக்கும், ஓகேங்களா? பேஜ் நம்பர் நான் சொன்னல அங்கிருந்து. ஸோ கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி. ஸோ இறக்குமதிக்கு தான் நான் கீழே இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருப்பேன். அப்போ கடல் வழியாக இறக்குமதி பண்ணது எது அப்படின்னு கேட்டா குதிரைகள். தரை வழியாக கருமிளகு, அதாவது குறுமிளகு சொல்றோம்ல அது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமதி. தென்கடல் பகுதியிலிருந்து முத்து இறக்குமதி. கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் இறக்குமதி. ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆனது. சோ மேல ஏரோமார்க்கு ஏற்றுமதி ஆனது. அப்ப ஒண்ணுதான் ஏற்றுமதி ஆயிருக்கு. அதுவும் இறக்குமதி செஞ்சு மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அது என்னன்னா தங்கம். அது எங்கிருந்து வந்தது? வடமலையில் இருந்து, ஓகேவா? சோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்தது எங்க? பூம்புகார்ல. கிபு கிறிஸ்துவருக்கு பின் பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். அவ்வளவுதாங்க, பூம்புகாரை பத்தி முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ஈஸி. ஸோ இதை விட ஈஸியாக வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் பாருங்க, பூம்புகார் வந்து அழிஞ்சிருச்சு, அதுக்கு சான்று வந்து அந்த நகர்ல இன்னும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து இயற்கை கடற் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜஸ்ட் இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டோரியா தான் இது வரும், ஓகேவா? அதாவது இங்கு அப்படிங்கிறது எங்க சொல்றாங்க? பூம்புகார்ல. இங்கு வணிகம் செய்ய கிரேக், ரோம் வந்திருந்தனர். கிரேக் நாடு இருக்குல்ல, அவங்க ரோமியர்கள், ரோம் நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனா அங்க வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பூம்புகார்லயே
வந்து ஸ்டே பண்றாங்க, அங்கேயே தங்குறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வணிகம் தான். நம்ம முதல்ல அவங்க வந்ததே வணிகம் பார்க்கறதுக்கு தானே. ஆனா வந்து தேவையான பொருட்கள் வாங்கிட்டு அவங்க போல, அங்கேயே தங்குறாங்க. அதனால அங்க என்ன ஏற்படுது அப்படின்னா வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. ஓகேவா, குடியிருப்புகளும் தோன்றின. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அவங்க வணிகம் சார்ந்த வந்து இப்ப கிரேக் ரோம் வந்து தமிழ் பேச வேண்டியதா வருது. நம்ம தமிழ் மக்கள் வந்து இதையும் கொஞ்சம் கத்துக்க வேண்டியதா வருது. அப்போ எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. இந்த மாதிரி டீட்டெயிலா கொடுக்கல. பட் கிரேக் ரோம் இவங்க வந்து இங்க குடியிருப்பு வச்சனால நம்ம தமிழும் இவங்களும் பேசப்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இது ஒரு மொழி இது ஒரு மொழி இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா. அப்போ எனவே இந்தியால அப்போ எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. ஆகையால் பண்ட மாற்றங்களோடு கூடவே, அதாவது பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 நாடு தான் புக்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கிரேக் ரோம், அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டோரி. பிசினஸ்க்காக வர்றாங்க, அது ஒரு நாள்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்க வேண்டியதா இருக்கு. அங்கேயே தங்கும் போது அவங்களுக்கு குடியிருப்புகள் தோன்றன. அது மட்டும் இல்லாம அந்த வணிகத்துக்காக அப்புறம் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது மொழிகளும் அவர்களுடைய பல்வேறு மொழிகளும் அங்கே பேசப்பட்டன. அதனால என்ன நமக்கு ரிசல்ட் என்ன ஃபைனல் ஆகுது அப்படின்னா பண்ட மாற்றங்களோடு, அதாவது குட்ஸ், நீ எனக்கு குறுமிளகு கொடு நான் உனக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னு மாத்திக்குவாங்க இல்லையா, அதுதான் பண்ட மாற்றங்கள் குட்ஸ். ஸோ அந்த மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இது ஒரு கதை தாங்க. அண்ட் இவ்வளவுதாங்க பூம்புகாரை பத்தி. ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ இது பார்ட் 1. நாளைக்கு வந்து பார்ட் 2 பாண்டிய மன்னன் மதுரை. ஸோ அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அதுவும் இப்படி தாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.